இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் கொண்டு 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்குள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவருடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வசனம் தந்தார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீரே எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறீர். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் இந்த காலை வழியிலே திறப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் பதிய பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை முற்றிலும் மறைத்துக் கொள்ளும், உம்மை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுற நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமா இந்த 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். என் மகனே, என் மகனே, வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் ஞானி எழுதின இந்த அருமையான நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20ஆவது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நம்முடைய செவியை சாய்த்து கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நாம் செவி கொடுக்கிறதுக்கு முதலாவது செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இதே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற தேவ ஜனமே, முதலாவது செவியை சாய்க்க வேண்டும். ஆயினத்தான் இயேசு தம்முடைய பிரசங்கத்தில் அடிக்கடியாய் சொன்ன ஒரு வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா இன்றைக்கு அநேருக்கு காது இருக்கு, ஆனா செவி மடுக்க என்ன இல்லை? மனம் இல்லை, கேட்கிறதே இல்லை. சில பேர் கேட்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். அப்படியும் அல்ல, கேட்கிறதை இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? வைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 21ஆவது வசனத்தில், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்குள். இருதயத்தில் வைக்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைக்க வேண்டும்? சங்கீதம் 119 9ஆவது வசனத்திலும் 11ஆவது வசனத்திலும் நான் வாசிக்கும் போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். அப்ப இருதயத்திலே தேவனுடைய வசனத்தை வைத்திருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் அதே 119ஆம் சங்கீதம் 9ஆவது வசனத்தில் சொல்கிறார், வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. அப்ப வசனம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை சுத்திகரிக்கும் அல்லது பரிசுத்தமாக்கும். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்திற்கு நம்ம என்ன செய்யும்? விலக்கி காக்கிறதாய் காணப்படும். மாத்திரமல்ல, வசனத்திலே நான் வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கலாம்.
15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அருமையானே, எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனம் மகிழ்ச்சியாயிருக்கிறது அல்லது துக்கமாயிருக்கிறது? எத்தனை பேர் ஐயா என்னையா வசனம் ஒன்றும் எனக்கு யாதொரு நன்மையும் கொடுக்கல? அல்ல, வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது வெறுமையாய் அவரிடத்திற்கு என்ன செய்யாமல் திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதற்காக தம்முடைய வசனத்தை அனுப்புகிறாரோ? ஏசாயா 55:11 வாசிப்போமா? அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு. பாத்தீங்களா, அவர் என்ன விரும்பி அனுப்புகிறாரோ கர்த்தருடைய வசனத்தை, அந்த வசனம் அதை செய்யும். அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 107:20 என்ன வாசிக்கும் போது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கும் தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ வசனம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம். அதை இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, அடுத்தது கீழே வசனத்துல நீதிமொழிகள் 4:22 வாசிக்கும் போது சொல்கிறார், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் என்னவாயிருக்கிறது? தேவ வசனம் ஆரோக்கியத்தை தரும். வேத வசனத்தை என்ன செய்யுங்கள்? தேடி வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அங்கே மன்னிக்கணும், 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்ன செய்யுங்கள்? தேடி வாசியுங்கள். இவைகள் ஒன்றும் குறைவில்லாதது, இவைகள் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை என்ன செய்யும்? கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யுங்கள்? தேடி வாசியுங்கள். தேடுறோமா? வாசிக்கிறோமா? நேற்று ராத்திரி வேளையிலே ஆன்லைன் ஜெபத்தில் நான் சொன்னேன், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி சொன்னேன். அதுல ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களோடு கூட ஏறக்குறைய 20 நிமிஷம் பேசினேன். வாசிப்பது, வேதத்தை வாசிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கி. இந்த வேத புஸ்தகத்திற்காக பிரயாசப்பட்டவர்கள், தங்கள் ஜீவனை கொடுத்தவர்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள். அருமையானே, இன்றைக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தா பைபிள் கிடைக்கும். ஆனால் அதற்கு பின்பு பிரயாசப்பட்ட எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், அடிக்கப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், தீக்கிரையாக்கப்பட்டவர்கள், இதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்திற்காக. அருமையான, இன்றைக்கு காலை வேளையில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். வேத வசனத்தை தேடி வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோவான் 5:39 நான் வாசிக்கும் போது வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்கள்? ஆராய்ந்து. தேடி வாசிப்பது மட்டுமல்ல, ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும். பார்த்தீங்களா? அப்ப வேத வசனத்தை வாசித்தால் அதில் இருக்கிற ஒரு நபரை நாம் கண்டுபிடிக்கலாம். யார்? வார்த்தையாகிய இயேசுவை நாம் கண்டுபிடிக்கலாம். அவரால் தான் நமக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு, எல்லாம். அருமையானே, அதனால்தான் வசனத்தில் வாசிக்கிறோம், அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் என்னவா இருக்கிறது? ஆரோக்கியமாய் காணப்படுகிறது. நான் ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லுகிறேன்.
ஒரு அருமையான தாய், விசுவாசம் உள்ள ஒரு தாய், கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள். திடீரென்று அவர்களுக்கு 2 கண்களும் பார்வை இழந்து போயிற்று. அவர்களுக்கு கண் தெரியவில்லை. ஜெபித்தார்கள். ஆனால் அவர்கள் ஜெபித்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை அதிகமாய் அவர்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 19ஆம் சங்கீதம், 19ஆம் சங்கீதம் வாசிப்போமா? 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா? கண்களை தெளிவிக்கும். இப்ப பார்வை இல்லை. இந்த அம்மா இந்த வசனத்தை பிடிச்சிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என் கண்களை தெளிவாக்கும், என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை சொல்லுகிறான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளை திறந்து வைப்பாங்க, அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். கண் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் திறந்து வைத்து வாசிக்கிறது போலவே இருப்பார்கள். ஒரு நாள் தூங்கி எழுந்து வேதத்தை எடுத்து திறந்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசித்து பாருங்கள். விசுவாசத்தாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைக்கிறவனாய் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்ற கேள்வி நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். அடுத்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து என்ன செய்யும்? இருதயத்திலிருந்து 2 காரியம் புறப்படும் தெரியுமா? இங்க முதலாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? அவனுடைய உள்ளத்திலே ஜீவ ஊற்று ஒழுகிறபடியினாலே அவன் வாயின் வார்த்தையெல்லாம் என்னவா இருக்கிறது? அநேகரை காயங்கட்டுகிற ஜீவ நீரூற்றாய் காணப்படுகிறது. இயேசு சொன்னாரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 37வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? யாருடைய உள்ளத்திலிருந்து வரும்? கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன். நம்ம விசுவாசமாய் இருக்கிறோமா? விசுவாசத்தினால் எத்தனையோ நன்மைகளை நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அவிசுவாசம்தான் நமக்கு அதிகமாய் வருகிறது. பிசாசு சொல்லுகிற வசனத்தை, வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம்? செவி கொடுக்கிறோம். இது உனக்கு ஆகாது, இது நடக்காது. அல்ல, எல்லாம் கர்த்தராலே ஆகும். அதனால இங்க வசனத்தில் நான் வாசித்தோம், எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து என்ன செய்யும்? ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்திலிருந்து மற்றொன்று புறப்பட்டு வருகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், எப்படி எனில் 21 இருக்கிற வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். புல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் மனுஷருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு
மனுஷனை என்ன செய்யும்? இதுவும் எங்கிருந்தா வருது சொல்லுங்க. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து. இப்ப ரெண்டும் இருக்கு. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வருகிறது. பாவமும் அவனுடைய இருதயத்திலிருந்து என்ன செய்யறது? புறப்பட்டு வருகிறது. புறப்பட்டு வருகிற பாவம் அவனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஆனால் ஜீவ ஊற்று நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிறதாய் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து எது புறப்பட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம்? பாவத்தின் கிரியைகளா அல்லது ஜீவ நீர் ஊற்றா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பார்க்கணும். பாவத்தினுடைய ஊற்று நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமானால் வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்க முடியும். வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் நானே வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அப்ப இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தில் பிரவேசிக்க கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறது எதுவென்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத காரியங்கள். ஆனால் நம்முடைய இருதயம் செம்மையாய் கர்த்தருக்கு முன்பதாய் காணப்படுமானால், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாய் இருக்குமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? முடியும், பிரவேசிக்கும். ஆயினாத்தான் இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். இருதயத்தை காக்க வேண்டியது அவசியம். இருதயத்தை எல்லாவற்றுக்கும் நாம் திருப்புகிறது அல்ல. என் மனமே நீ ஏதோ செய் என்ற அல்ல, நம்முடைய இருதயத்தை அடக்கி ஆள வேண்டும். அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையா என்ன செய்? எப்படி காத்துக்கொள்ளணுமா? எல்லா காவலோடும் காத்துக்கொள்வது மட்டுமல்ல, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஏன்? இல்லாட்டி உன் இருதயம் உன்னையே என்ன செய்து விடும்? வஞ்சித்து விடுமே. மாத்திரமல்ல, காத்துக்கொள்வது மட்டுமல்ல, அங்க வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவைகளை என்ன செய்வாயாக? அறிவிக்க கடவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏசாயா சொல்லும்போது, எரேமியா சொல்லும்போது 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்திலே நான் ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறபடினால் உங்களோடு நான் சொல்ல ஆசிக்கிறேன். வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும்போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? அங்கே 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் கொடுக்கும் 5:14. 1 யோவான் 5:14.
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய இருதயம் அறிந்திருக்கும். அருமையானே, வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயமே நமக்கு விரோதமாய் குற்றம் செலுத்துமானால், குற்றவாளியாய் தீர்க்குமானால், தேவன் அதற்கு மேலாய் பெரியவராயிருந்து நமக்கு நியாய தீர்ப்பு செய்வாரே. நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயமே நமக்கு விரோதமாய் குற்றவாளியாய் திரும்பமானால் வேற என்ன சாட்சி வேண்டும்? வேற ஒன்றும் இல்லை. அதனால நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோம். நான் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு 2 அல்லது 3 காரியத்தை நான் சுருக்கமாய் உங்களோடு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய வசனத்தை தட்டி திருப்ப 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக என்ன செய். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இளம் போதகனாய் காணப்படுகிற தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். 2 நிருபத்தை எழுதுகிறார். எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்று அங்கே எழுதும் போதே தீமோத்தேயுக்கு இவ்விதமாய் அவர் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வழியை நீ அறியும்படி இவைகளை உனக்கு என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. ஒருவேளை நான் தாமதித்து விட்டால் நீ அறிய வேண்டிய வகையை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இப்போ தெரியப்படுத்துகிறேன் என்று நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த நிருபத்தில் தான் இந்த 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமா என்ன செய்யாதே, கைகளை வையாதே, அவர்களுடைய செய்யும் பாவங்களுக்கு என்ன செய்யாதே. அவங்க பாவம் செஞ்சு அவங்க தலைமையில கை வச்சா அந்த பாவத்தினுடைய கிரியைக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? பங்காளியாய் மாறி விடுகிறோம். ஆகையால் சொல்லுகிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமா என்ன செய்யாதே, கையை வையாதே. கர்த்தர் உனக்கு சொன்னா செய், இல்லாடி செய்யாதே. அடுத்தது சொல்லுகிறார், உன்னை சுத்தவானாய் என்ன செய், காத்துக்கொள், பரிசுத்தமாய் காத்துக்கொள். நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தம் இன்றைக்கு தேவனுடைய சபையிலேயும் குறைவுபட்டு போயிற்று. பரிசுத்தம் என்கிற வார்த்தையை போதிக்கிற ஊழியர்கள் குறைந்து விட்டார்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்துக்கொள், கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார். ஹைப்பர் சூப்பர் என்றெல்லாம் பல விதங்களிலே சொல்கிறார். நீ என்ன செஞ்சாலும் சரி அதெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். அருமையான இப்படி சொன்னா ஒவ்வொருடைய இருதயமும் என்ன செய்யும்? பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுமே. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பரிசுத்தம் சாதாரணமானது அல்ல. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் என்னது? பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்மை பரிசுத்தம் ஆக்கும்படிக்கு, நம்மை சுத்தவானாய் மாற்றும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே அவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காய் என்ன செய்தார்? சிந்தி இருக்கிறாரே. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்க முடியும். நான் வசனங்களை சுருக்கமாய் சொல்கிறேன். அவர் அடிக்கடியாய் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எருசலேமிலே பல பாடுகள் பட்டு, துன்மார்க்கருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பல பாடுகள் பட்டு, அவர்கள் என்னை பரிகசிக்கவும், என்மேல் முகத்தில் துப்பவும், என்னை அடிக்கவும், என்னை சிலுவையிலே அறையவும் செய்வார் என்று அடிக்கடியாய் அவர் சொன்னார். எதற்கு? கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது
தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாய் அவர் நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தாராம்? பாடுபட்டார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். கர்த்தர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி நான் வசனத்தில் வாசிக்க முடியும். பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே என்ன செய்யப்படும்? பாருங்கள், ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் பாவத்தின் நிமித்தமா என்ன செய்யப்படுகிறது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. அதன் உடல்கள் என்ன செய்யப்படுகிறது? நகர வாசலுக்கு வெளியே கொண்டு போய் எரிக்கப்படும். அதே போலத்தான் அடுத்த வசனத்துல 12ஆவது வசனத்துல அந்தபடியே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? கெத்செமனே முதற்கொண்டு கல்வாரி சிலுவை வரைக்கும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு சிந்துகிறவராய் காணப்பட்டார். இந்த காலையில ஒன்று சொல்லுகிறேன், கெத்செமனேயில அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வையின் துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் என்ன செய்தது? தரையிலே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலாத்துடைய அரண்மனையிலே கொண்டு போனார்கள். வாரினால் அடிப்பிக்கப்பட்டார், ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். முள்முடி சூட்டப்பட்டது, அந்த முள்ளுகள் குத்தி ரத்தம் வெளியே சிந்தப்பட்டது. அருமையானே, எருசலேமின் தெருக்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் விழுந்தும் எழுந்தும் கொல்கதா வரைக்கும் நடந்து சென்ற கர்த்தர் அந்த சிலுவை முழுவதும் ரத்தத்தின் கரைகளாய் காணப்பட்டது. அவரை சிலுவையின் மேல் படுக்க வைத்து ஆணிகளாலுடைய கைகளிலும் கால்களிலும் கடாவி விட்டு, ஆணிகள் கடாவின போது ரத்தம் சிந்திற்று. தூக்கி சிலுவையை நிறுத்தினார்கள். மரித்து விட்டாரோ என்று பார்க்கும்படிக்கு அவருடைய எலும்புகளை ஒடிக்க வந்தார்கள். ஆனால் அவர் அதற்கு முன்னே மரித்து போனார். ஒரு சேவகன் ஒருவன் தன் கையில வைத்திருந்த ஈட்டினாருடைய விழாவிலே குத்தின போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு தரையிலே விழுந்தது. எதற்கு என்று சொன்னால், இங்க வசனத்துல வாசிக்கிறோமே, எபிரேயர் 13:12, அந்தபடியே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக என்ன செய்தாராம்? நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபடுகிறவராய் காணப்பட்டார். எதினாலே? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய சொந்த இரத்தம் அது எப்படிப்பட்டது? மாசில்லாதது, கரைப்படாதது, சுத்தமானது. பேதுரு அந்த ரத்தத்தை குறித்து சொல்லும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில இப்படி நான் வாசிக்கலாம். 1 பேதுரு 1, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலமளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற ரத்தத்தினாலே ஹல்லேலூயா விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தினுடைய மேன்மை என்ன? வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
குற்றமில்லாதது, மாசற்றது, விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட இரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோமே. அப்ப இந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமே. நம்முடைய பரிசுத்தம் கெடுக்கப்படுமா? கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனிப்போமானால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆகிலோ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்கிறேன்? பயந்திருக்கிறையா. கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. ஏன்னா அவன் மிகவும் தந்திரசாலி. பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அவன் தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்தானாம்? வஞ்சித்தான். அதே போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அப்படிப்பட்டவர் தான். எப்படிப்பட்டவர்? நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படிப்பட்டவர். நான் ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்து ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாங்கன் நம்முடைய ஜீவிதத்தில் கிரியை செய்கிறதை நாம் நன்றாக அறிய வேண்டும். உங்களுடைய மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்கிறேன்? பிசாசு நம்முடைய இருதயத்தை கெடுக்க பார்க்கிறார். ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அவனுடைய தந்திரத்தை அறிந்தவர்களாய் பிசாசின் கிரியைகளை ஜெயிப்போமானால் நிச்சயமாய் நாம் ஜெயமுள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். ஆக இந்த காலை வேளையில நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை பரிசுத்தமாய் என்ன செய்யுங்கள்? காத்து கொள்ளுங்கள். ஏன்? வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, எபேசியர் 5:26 வாசிப்போம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். எதற்கையா தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? வசனம் தெளிவாய் சொல்கிறது, நன்றாய் கவனியுங்கள். இயேசு நமக்காக ஏன் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? வசனத்தில் வாசிக்கிறோம், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் என்ன செய்வதற்கு? முதலாவது சுத்திகரித்து, இரண்டாவது பரிசுத்தமாக்குறதற்கும், மூன்றாவது கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல், நான்காவது பரிசுத்தமும் பிழை இல்லாதவர்களுமாய் அவருடைய மகிமையின் சன்னிதானத்தில் நம்ம என்ன செய்யும்படிக்கு? மாசற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு. யூதாவின் நிருபத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் வழுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் அவர். இது சாதாரண காரியம் இல்லையா பரிசுத்தம்? ஏன் பிசாசு ஜனத்தோடு கூட மோதுகிறான்?
பாவம் செய்ய தூண்டுகிறான். பெரிய ராஜாதான் தாவீது. ஆனால் பிசாசு அவனுக்குள்ளே வந்து அவனை தூண்டிற்று. அவன் பாவம் செய்தான். உடனே தீர்க்கதரிசியினாலே எச்சரிக்கப்பட்ட போது அவன் பாவ அறிக்கை செய்து கர்த்தரோடு மனம் திரும்பினான். மறுபடியும் தாவீது செய்த இரண்டாவது ஒரு பாவம் ஒன்று உண்டு. ஜனத்தை தொகையிடுகிறவனாய் காணப்பட்டான். அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஜனத்தை தொகையிடும்படியாய் அவனை என்ன செய்தானாம்? ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2 சாமுவேலா 24ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 24ஆம் அதிகாரம் வாசிப்போம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது என்ன செய்யப்பட்டான்? யாராலே? 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு. இந்த வசனம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? பிசாசு ஏவ முடியும். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு யூதாசை என்ன செய்தான்? ஏவினான். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் பேசும்படிக்கு, கிரியை செய்யும்படிக்கு பிசாசு நம்ம என்ன செய்யறான்? அது தெரியல அநேகருக்கு. பிசாசு தான் இப்படி செய்ய வைக்கிறான்னு சொல்லி அவனுடைய தந்திரத்தை அறியாமல் காணப்படுகிறார். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் விளை செய்யும்படிக்கே அவன் அப்படி செய்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபமாய் வானத்திலிருந்து இறங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியுது இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கு? கொஞ்ச காலம் தான் இருக்கு. இனி நாட்கள் செல்லாது. நீ அதிக நாட்கள் இல்லை. எதற்கு? கர்த்தருடைய வருகைக்கு. இவன் பரிசுத்தமாய் ஜீவித்தால், இவன் ஒருவேளை மரித்தாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்வான்? எக்காலம் துடிக்கும் போது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவான். ஆகையால் எப்படியாயிலும் விளைவிக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பம். ஆயினத்தான் நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவம் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிறது. ஆயினத்தான் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்கிறானாம்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எதற்கு? எவனை என்ன செய்யலாம்? விழுங்கலாமோ. சுற்றி சுற்றி வருகிறது. அவன் வேலையே அதுதான். நீ யோபின் புஸ்தகத்தை பார்ப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து, பிசாசை பார்த்து கேட்பார், தேவபுத்திரன் ஒன்றாய் கூடின வேளையில சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றபோது கர்த்தர் கேட்கிறார், சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கு உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். சில பேர் பாருங்க,
எங்கடா போற? சும்மா சும்மாதான் போறேன். எங்க போறேன்? லட்சியமே இல்லை, குறிக்கோளே இல்லை, சும்மா ஊரை சுத்துறது தான். கடைசியில் எதிராக போய் வம்புல மாட்டி அப்புறம் கம்பி என்ன வேண்டியதுதான். நல்ல கவனிங்க, நம்முடைய ஜீவிதத்தை பிசாசு கெடுக்கும்படிக்கு அவன் என்ன செய்கிறான்? நம்மை சுற்றி சுற்றி வருகிறவனாய் காணப்படுகிறான். ஆயினத்தான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்டார், நீ சுத்தி சுத்தி வந்தையப்பா, என் தாசனாய் யோபின் மேல் கவனம். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற பிள்ளையே, உன்மேல் கவனம் வைக்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ஏன்னா நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து நம்மை கேட்டின் மகனாய் மாற்ற அவன் அதிகமாய் விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு சிலர் சொல்லுவார்கள், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஐயா, நரகம் எவ்வளவு கொடுமையானது. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இரவும் பகலும் அங்கே என்ன செய்வோம்? ஓய்வில்லாதபடிக்கு கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இருண்ட ஸ்தலம். லாசரு மரித்து தேவதூதர்களாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆபிரகாமுடைய மடியிலே காணப்படுகிறான். அந்தபடியே ஐஸ்வர்யவானும் என்ன செய்தான்? மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். நல்ல கவனிங்க, ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம். இந்த வசனத்தை எடுத்துருவோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம். நான் இன்னைக்கு வேற ஒன்றும் சொல்ல போறதில்லை, மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போமா? 22வது வசனத்தை வாசி. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இவன் எப்படிப்பட்டவன்? அங்க 10வது வசனத்தில், நம்ம 20வது வசனத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை என்ன செய்தது? இவன் ஒரு பருக்கைக்கு தேடிட்டு இருக்கான். ஆனா இவனுடைய பருக்களை எது நக்கிட்டு? நாய்கள் நக்குது. இவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இவன் மரித்தான், தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அடுத்தது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவானு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இவன் எங்க போனா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாதாளத்திலே. எங்க இருக்கிறான்? அடக்கம் பண்ணப்பட்டவன் பாதாளத்துக்கு போய் விட்டான். ஆனால் லாசருவோ உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் காணப்பட்டு, அந்த நாய் நக்குனா கொஞ்சம் ஆசுவாசம் இருக்கும். யோபுக்கும் பருக்கள் வந்தது. அவனுக்கு ஆசுவாசம் என்ன தெரியுமா? ஒரு ஓடு எடுத்து சுரண்டிட்டே இருக்கிறது தான் அவனுடைய ஆசுவாசம். சில பேருக்கு அரிப்பு வந்துடும். பெண்களை நான் சொல்றேன்னு சொல்லி கோவப்படாதீங்க. நாங்க கரண்டி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, எடுத்த உடனே இருக்கா இல்லையா? உள்ளதான் நான் சொல்றேன், இல்லாத சொல்லு. எதை வச்சு சுரண்டணும் தெரியாது, போட்டு சர்ரு புர்ரு. ஏன்னா ஆசுவாசமா இருக்கு. யோசித்து பாருங்க, இந்த காலை வேளையில ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் போன ஸ்தலம் எப்படிப்பட்டது? பாதாளம். அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாதாளத்திலே என்ன செய்யும் போது? வேதனைப்படுகிற போது. அப்ப பாதாளம் எப்படிப்பட்ட ஸ்தலம்? வேதனை உள்ள ஸ்தலம். அவனே சொல்கிறான், வேதனை உள்ள இந்த ஸ்தலத்திற்கு என் சகோதரர் வராதபடிக்கு லாசருவை அவரிடத்தில் என்ன செய்யும்? அனுப்பு ஐயா. அங்கே வசனம் சொல்லப்படுகிறது,
அவர்களுக்கு நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அப்போ நான் பாதாளத்துல போனாலும் என்ன இருக்கு? உணர்வு இருக்கு. நான் எங்க இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கு. நல்ல கவனிப்போம். சொல்றான், லாசரு தன் விரலினாலே தண்ணீரை நனைத்து நாவை என்ன செய்யட்டும்? எத்தனை தண்ணிக்கு? ஒரு டம்ளர் தண்ணிக்கா? ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்கு ஐயா, ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா போதுமா? நாக்கு குளிருமா? இருக்கிற இடம் எப்படிப்பட்டது? அக்கினி உள்ள ஸ்தலம், வேதனை உள்ள ஸ்தலம். ஐயோ, நான் வேதனை உள்ள ஸ்தலத்திற்கு நான் வந்திருக்கிறேன், என் சகோதரர் வரக்கூடாதே. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவராயிலும் கேட்டின் பிள்ளைகளாய் மாறிவிடக் கூடாது என்பதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சையும் அதற்காய் அவன் செய்கிற விண்ணப்பமாய் காணப்படுகிறது. ஒருவருடைய ஆத்துமாவும் என்ன செய்யக்கூடாது? நரக பாதாளத்துக்குள்ள போய்விடக் கூடாது என்று குமுறுகிற சத்தத்தோடு இரவும் பகலும் ஜனத்திற்கு போதனை செய்வது ஊழியருடைய வேலையாய் காணப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், எபேசு சபையின் மூப்பரை பார்த்து, நான் கடந்த 3 வருஷ காலமாய் உங்களோடு கூட இரவும் பகலும் என்ன செய்து கண்ணீரோடு அவனுக்கு நான் என்ன செய்து புத்திமை சொல்லி வந்ததை என்ன செய்யுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது, எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், நான் இதோடு கூட முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி வந்ததை நினைத்து என்ன செய்யுங்க? விழித்திருங்க. ஏன் தெரியுமா? இப்போது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு என்ன செய்கிறேன்? உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, பரிசுத்தமாக்கப்பட்டவளுக்கு தான் என்ன இருக்கு? சுதந்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்முடைய மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நல்லா கவனிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். 5வது வசனம் மட்டும். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கையா. அதற்கு தான் இத்தனை பிரயாசப்படுகிறோம். எப்படியாயிலும் பரலோகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமே? சென்று விட வேண்டுமே என்று இத்தனை பிரயாசம். பாடுகளின் மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, நிந்தைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி வந்தது. யூபியிலேயும் பீகாரிலேயும் ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள் ஏறக்குறைய 14 பேரை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் உள்ளே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்போம். மற்றவர்களுக்கு வெளியே வந்தாலும் என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்போம். எங்களுக்காய் ஜெபியுங்கள்.
நிந்தைகள் பாடுகள் மத்தியில அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவர் வெளியே இருந்தால் தேவாலயங்கள் தோறும் கடந்து போய் என்ன செய்வார்? பிரசங்கம் செய்கிறவராய் காணப்படுவார். சிறைச்சாலைக்கு உள்ளே அடைக்கப்பட்டால் நிருபங்களை எழுதி சபைக்கு அனுப்புவார். தேவனுடைய ஊழியனை என்ன செய்ய முடியாது? எந்த சக்தியும் தடை செய்யவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? எப்படியாயிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக சில ஆத்துமாக்களை நேடி எடுத்து அவர்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்குரிய சுதந்திரம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட சுதந்திரமாம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அல்லாமல் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். பாருங்க, நல்ல கவனிங்க. பரலோகத்தில் சுதந்திரம் எப்படிப்பட்டது? அங்க வசனம் சொல்லுகிறது, அதிக மேன்மை உள்ளதும் நிலை உள்ளதுமான சுதந்திரம். மேன்மையானது ஐயா. இந்த உலகத்துல மேன்மை என்று சொல்லி மற்ற மனுஷரை பார்த்து கேட்ட என்னது? உயர்ந்த பதவி அல்லது ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டியா இருப்பது, அதுதான் மேன்மை. அநேகர் நினைச்சிருக்காங்க அந்த மேன்மை எல்லாம் இந்த உலகத்தோடு போய்விடும். எவ்வளவு பெரிய போஸ்ட்ல உட்கார்ந்திருந்தால், அது ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு குபேரனாய் காணப்பட்டாலும் சரி, அதெல்லாம் அந்த பதவி பட்டம் எல்லாம் அவன் மரித்து போனால் அவனோடு கூட போய்விடும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நினைப்பாங்க, மற்ற நாள் நினைக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை அது மேன்மையானது மாத்திரமல்ல, அது நிரந்தரமானது, நிலையுள்ளதுமான சுதந்திரம். என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டென்று நீங்கள் அறிந்து உங்கள் ஆஸ்தியையும் சந்தோஷமா என்ன செய்தீர்கள்? கொள்ளையிட கொடுத்தீர்கள் ஐயா. யாரு? அன்றைக்கு பரிசுத்தவான்கள். எதற்காக தங்களுடைய ஆஸ்தியையும் கொள்ளையிட கொடுத்தார்களாம்? அதிக மேன்மை உள்ளதும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து. அதனால் நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஓட்டம் எந்த காரியத்தினாலும் தடைபடாதபடிக்கு லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானால் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்முடைய ஜீவிதம் நஷ்டப்படாதபடிக்கு நாம் எல்லாரும் குடும்பமாய் சபையாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக நான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்ல பிரகாரம் உங்களை சுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் காத்துக்கொள்ள. நம்முடைய பரிசுத்தர் இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். நம்முடைய பரிசுத்தவான்களை தம்மோடு கூட என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நான் ஒருவராய் காணப்பட கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யட்டும். எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடு. அதன் இடத்திலிருந்து உன் இருதயத்தில் காத்துக்கொள். அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அது உனக்கு ஜீவனும் அது உனக்கு ஆரோக்கியமாயிருக்கும். முதலாவது காரியத்தை கேட்டோம், உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள், பரிசுத்தவானாய் காத்துக்கொள். தீர்க்கதரிசியா எலிசாவை குறித்து சூனேமுரால் அந்த பெண் சொல்கிறாள், நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று என்ன செய்கிறேன்? உங்களை என்னை குறித்த ஒரு சாட்சி அதுவா இருக்க வேண்டும். நம்மிடத்துல வந்து போகிறவர் அல்லது நான் பார்க்கிறவர், இவர் தேவனுடைய பரிசுத்தவான் என்று நம்மை குறித்து சொல்ல வேண்டும். ஆரோனை குறித்து சொல்லப்பட்டது கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் என்று.
இன்னைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லப்படும்? கர்த்தர் நம்மை குறித்து பரிசுத்தவான் என்று சாட்சி கொடுக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, பாவனை சகலமும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி காணப்பட வேண்டியது அவசியம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கு என்று நீர் ஆயத்தம் பண்ணி பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த காலை வேளையில வந்த நம்முடைய பிள்ளைகள் அவருடைய இருதயத்துல நம்முடைய வசனங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை பாராட்டு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார் என்று நம்முடைய வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பரிசுத்தவான்களா நம்முடைய ராஜ்யத்துல வந்து சேர எங்கள் ஒவ்வொரு கணக்கிறவர்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய பரிசுத்தம் கரைபட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அது காக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து ஜாக்கிரதையாய் நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.